ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் SQL. ஓகேவா, SQL ஆர் டேட்டா ரிலேட்டட் ஆன் GCP. ஃபஸ்ட்டு வந்து ஜாயின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, ஜாயின்ஸு சப்கொரி கூட கேட்க மாட்டாங்க, வித் கிளாஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து ஜாயின்ஸில் ஒரு முக்கியமான கொஷின் இருக்குது. நான் அந்த கொஷின் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறேன். வித் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி கொரி அடிக்கிறதுன்னு கேட்பாங்க. வித் கிளாஸ் இல்லாமல் கொரியே கிடையாது. ஓகேவா, வித் கிளாஸு அப்புறம் வந்து மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கேட்க மாட்டாங்க. இப்போ ஜாயின்ஸ்னால் எக்ஸ்பிளிசிட்டாக கேட்பாங்க, வித் கிளாஸ் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக கேட்க மாட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் அதுக்கு கொரி டைப் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வித் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் போடணும். அந்த டைமில் நீங்கள் சப்கொரி யூஸ் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து வித் கிளாஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வித் கிளாஸ்க்கும் சப்கொரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே. மோஸ்ட்லி அந்த கொஷின் கேட்டதில்லை, பட் இப்போ டக்குன்னு என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகேவா, வித் கிளாஸ் அண்டு சப்கொரி என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே. ஓகேவா, மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டு, வேறு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் எதுவுமே இருக்காது. அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, லீடு லேகு கம்பல்சரி இந்த கொஷின் இருக்கும். யூஸ்வலாக அந்த கொஷின் கேட்க மாட்டாங்க, இப்போது நிறைய கேட்குறேன். லீடு லேகு, ரேங்கு, டென்ஸ் ரேங்கு, டென்ஸ் ரேங்கு. ஓகேவா, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கேட்டாங்க. இதில் வந்து நீங்கள் இந்த 4 கான்செப்ட் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். மின்னு மேக்ஸ் எல்லாமே வந்து நீங்களே போட்டுருவீங்க. ஓகேவா, மின்னு மேக்ஸு. ஸோ இதுதான் வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை கேட்பாங்க. அப்புறம் வந்து குரூப் பை அண்டு ஹேவிங். இப்போது ரீசெண்டாக வந்து இப்போது இதில் வந்து குவாலிஃபைன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, குவாலிஃபைங்கிறது வந்து இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. குவாலிஃபைங்கிறது குரூப் பை அண்ட் ஹேவிங்கில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் மேக்ஸிமம் சேலரி இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து ரேங்க் அப்ளை பண்ணி ஒரு சப்கொரியில் போடுவோம். பட் ஆனால் அந்த குவாலிஃபை ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து சப்கொரியை யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது போக டெக்னிக்கலாக இதுதான், இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் அட்டன் பண்ணதில் இப்போ ரீசெண்டாக நான் அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூஸில் வந்து இதை தாண்டி எதுவுமே கேட்கல. இது போக வந்து டேட்டா மாடலிங் கம்பல்சரி கேட்பாங்க. டேட்டா மாடலிங்கில் வந்து அந்த டிம்மு, ஃபேக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து SCD டைப்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா, அது வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் என்ன மாதிரியான டேட்டா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேபிளே நான் தாங்க க்ரியேட் பண்ணேன், நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கணும். ஓகேவா, இதுதான் கேட்பாங்க. இதான் என்கிட்ட கேட்டாங்க. ஓகேவா, இதை தாண்டி ஒரு 80% வந்து இதிலே வந்துடும். ஜாயின்ஸில் வந்து ஒரு முக்கியமான கொஷின் என்ன கொஷின் அப்படின்னா, டேபிள் ஏல வந்து 1 1 1 1 நல்லு இருக்குது. ஓகேவா, டேபிள் பியில் 1 1 1 நல்லு மட்டும் இருக்குது. ஓகேவா, இந்த 2 டேபிளோட இன்னர் ஜாயின்க்கு எவ்வளோ கவுண்ட் வரும், இன்னர் ஜாயின் கவுண்ட் எவ்வளவு, அவுட்டர் ஜாயின் அதாவது ரைட் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ஃபுல் ஜாயின், அதாவது ரைட் அவுட்டர், லெஃப்ட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர் ஜாயினோட கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ண எல்லா இதுலேயுமே வந்து இந்த கொஷின் வந்து ஸ்டாட்டிக்காக இருந்தது. இந்த கொஷின் ஓகேவா, இந்த கொஷின் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஏன்னா இந்த கொஷின் வந்து நான் என்ன தான் ஜாயின்ஸ் இருந்தாலும் நான் கொஞ்சம் கன்ஃபியூசிங் கொஷின். இதில் வந்து 1 1 1 இதுக்கு பதில் வந்து கொஷின்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஆமா ஆமா, இது வந்து ஆமா அந்த மெயினா நல்ல நம்பர் ஃபோக்கஸ் பண்ணி கேக்குறாங்க, எப்படி இது வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் பண்ணி கேக்குறாங்க. ஆமா, क्वेश्चन பண்ணி கேட்பாங்க, இந்த நல்ல வந்து எப்படி ஜாயின்ட் ஆகும் இது எப்படின்னு சொல்லிட்டு. இந்த क्वेश्चन இல்லாத இன்டர்வியூவே கிடையாது. ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இது வந்து இதுக்கு ஒரு யூடியூப் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு போன வருஷம் அப்லோட் பண்ணது.
நீங்கள் அந்த இல்ல வீடியோ கூட அஜித், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா நானுமே 2 இன்டர்வியூல இந்த கொஸ்டின் பார்த்துருக்கேன். ம் நல்ல ஹேண்ட்லிங்காக கேட்குறாங்க, இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் இருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து எப்படின்னா, இது வந்து நம்ம டக்குன்னு பார்க்கும்போது தெரியும். பட் ஆனால் இது வந்து பேக்ரவுண்டில் நமக்கு எப்படி ரன் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஜாயினோட இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதுலேயே நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து 5மே நல், இதில் 3 நல், இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஒன்று. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்மளோட ஆன்சர் கரெக்டா தான் கொடுப்போம். அது வந்து தப்புன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அங்க அதுதான் வருமா அப்படின்னு, அங்கதான் ஸ்பிளிட் ஆயிடும், அங்கதான் மிஸ் ஆயிடும். தப்பா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு டக்கு நம்ம மாத்த தான் பார்ப்போம் அந்த நேரத்துல. நான் அப்படிதான் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி. அதனால இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறோம், இதுதான் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷின் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு 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 குட் இம்ப்ரெஷன் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், வேறு மெர்ஜி கூட கேட்க மாட்டாங்க. மெர்ஜி கூட ரொம்ப ரேர் தான். ஜாயின்ஸு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். இது வந்து ஜாயின்ஸு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் குரூப் ஐ, இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நீ வந்து மோஸ்ட்லி இப்போ நீ ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7-8 இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நல்லா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க இந்த குவாலிஃபை கீவேர்டு. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஆட் பண்ணாங்க, ஒரு 2 இயர்ஸாக தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் தெரியுதா, நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ குவாலிஃபை வந்து நீங்கள் போடுங்க. இது போக இன்னொரு முக்கியமான கொஷின் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், பிக்வரி ஆப்டிமைசேஷன். ஓகேவா? பிக்வரி ஆப்டிமைசேஷனுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின். இது வந்து கம்பல்சரி கேட்பாங்க. அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து ஜிசிபி பர்சனாக இருந்தால் இது கண்டிப்பாக கேட்பான். இதுவே ஜிசிபி பர்சனாக இல்லை, அவனே வந்து வேறு ஆரக்கிளோ உள்ள வேறு இதுலேயே இருந்து ஜஸ்ட்டு ஜிசிபி இன்டர்வியூக்காக, அதாவது இன்டர்வியூ வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ப்ராஜெக்ட் இன்டர்வியூஸ்னு ஒன்று நடக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு பூல் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணி போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சினாரியோஸில் இது கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, என் ப்ராஜெக்டில் இப்படி ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ஜிசிபி பர்சனாக இருந்தால் இந்த கொஷின் வந்து கம்பல்சரி கேட்பாங்க, பிக்வரி ஆப்டிமைசேஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி இப்போது ஆரக்கல் மைசிக்குள் இந்த இதில் எப்படி நம்ம வந்து இப்போ என்ன பேர் ஹின்ஸு இண்டெக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோமோ, அதே மாதிரி பிக்வரிக்குன்னு சில ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்னன்னு சொல்லிட்டு கம்பல்சரி கேட்பாங்க. அதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சீக்வலில் வந்து இவ்வளோ தான், பிக்வரி ஆப்டிமைசேஷன் அண்ட் டேட்டா மாடலிங் அண்ட் தென் இந்த ஜாயின்ஸில் வந்து இந்த கொஷின் கம்பல்சரி வரும், அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த ஜாயின்ஸ் கொஷினுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதை கூட ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிக்வரி ஆப்டிமைசேஷன் வந்து நான் இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபார் நவ் இவ்வளோ தான்.